கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் ரீசெண்டா என்னுடைய நண்பர் ஒருவர் வைத்திருந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் படிச்சிருந்தேன். அதுல 3 நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு வாசகத்தை அதிலே எழுதப்பட்டு இருந்தது. சரியா? முதலாவதாக கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கு என்ன ஆனது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அவரை எரித்து கொன்று போட்ட பொழுது, அவர்களுடைய கணவர் கிறிஸ்துவ நிமித்தமாக கொலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால், என்னுடைய கணவரை கொன்ற யாவரையும் நான் மன்னித்து விடுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மன்னித்து விடுகிறேன், கிறிஸ்து அவர்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நான் உணர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு பிரவீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர்களுடைய மனைவி சிஸ்டர் ஜெசிகா, இந்த பிரவீன் என்று சொல்லக்கூடிய இந்த நபரும் கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த ஜெசிகா என்பவர்கள் அவர்கள் சொன்ன வாசகமும் இதுதான்: என்னுடைய கணவனை கொண்டவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது ரீசெண்டாக அந்த சார்லி கர்க் இறந்தார் இல்லையா, அவருடைய மனைவியும் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய கணவனை சுட்டு கொன்றவர் அந்த வாலிபனை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னித்து விடுகிறேன், கர்த்தருடைய அன்பு அவர்களுக்கும் சென்றடையட்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் மூவருமே, அல்லது இது போல அநேக மக்கள் இருக்கிறார்கள், தாங்கள் கிறிஸ்துவுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறபடினாலே அவர்கள் இழந்ததை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இத்தகைய விசுவாச வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சரியா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழல்கள் வரும். ஆனால் நம்மால் இதே போல ஒரு விசுவாசமுடைய வார்த்தையை சொல்ல முடியுமா என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. ரோமரனுடைய புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 18 21 வசனம் வரைக்கும் ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார்: நாம் யாவரும் மற்றவர்களிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் நாம் சமாதானமாய் இருக்க நாட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் வசனங்களை வாசிக்க போகிறதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவதாக, நமக்கு எதிராக யாராகிலும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் முதலாவதாக தோன்றக்கூடிய காரியம் அவர்களை எப்படியாச்சும் பழி வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் இதைதான் கர்த்தர் சொல்லுகிறாரா என்று சொல்லி கேட்டால் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? 19வது வசனத்திலே, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொள்கிறார். நானே பதில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையாலே நாம் யாரையும் பழிவாங்க கூடாது, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கடினமான சூழல்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாடுகள் இருக்கும் பொழுது, அல்லது ஜென்ரிக்காவை நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக யாராகிலும் ஒருவர் செயல்படும் பொழுது அவர்களை மறுபடியும் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை வசனம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பழிவாங்குதல் கர்த்தருக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு நேரிடக்கூடிய தீமைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் செய்யக்கூடியவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாக வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மற்றவர்களுக்கு சென்றடையும்படிக்கு நாம் அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு கூட பார்க்காதபடிக்கு அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதாம் நமக்கு சொல்லுகிறது. சரியா? இரண்டாவதாக 20வது வசனத்திலே கர்த்தர் ஒரு படி மேலே சென்று சொல்லுகிறார். என்ன? உனக்கு ஒருவன் சத்துருவாய் இருக்கிறான் என்று சொன்னால், உனக்கு எதிராக, உனக்கு விரோதமாக, உனக்கு தீமையை செய்யக்கூடிய ஒரு நபர், அதாவது உன்னுடைய சத்ரு இருக்கிறான் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், அவன் பசியாய் இருந்தால் நீ அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு நீ பானம் கொடு என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். சரியா? அப்போ நம்முடைய அன்பை மனசுல வைக்கிறது மாத்திரமல்ல, அதை வெளியரங்கமாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதனிடத்துல நம்மால இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்திலே அதை தான் செய்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே அவர் மீது பொய் சாட்சி சொன்ன
அல்லது அவரை குற்றப்படுத்தின, அவரை அடித்து துன்புறுத்தின, அவரை சிலுவையில் அறைந்த இந்த எல்லா நபர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டார். என்ன? இவர்களுடைய பாவங்களை நீர் மன்னியும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது அன்புடையவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த கடினமான சூழலை காட்டிலும் கடினமான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அடிகள், வலிகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான அவமானங்களோ அடிகளோ வலிகளோ வருகிறதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்திலே அவ்வளவு பெரிதான வலியையும் அவமானத்தையும் அடிகளையும் சுமந்த இயேசு கிறிஸ்து அன்பு கூறுவார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய சத்துருக்கள் மீது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பை செயல் வடிவத்திலே காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்று உயிரை கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் கூட அதையும் செய்ய தயங்க கூடாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். நாம் சத்ருவாக இருக்கும் பொழுது நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக அவர் மரித்தார் இல்லையா? நமக்காக இல்லையா? தேவனுடைய சத்துருக்களுக்காக அவர் மரித்தார். அதை நாமும் செய்ய வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் இந்த வசனங்களிலே சொல்லுவது, நாம் தீமையினாலே வெல்லப்படாதபடிக்கு தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லி. சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட யோசனைகள் வரும். நாம அவர்களை எப்படியாவது பழி வாங்கணும், அவர்கள் எதிராக ஏதாவது ஒண்ணு செய்யணும், என்ன சீண்டிட்டாங்க, இனிமேல் அவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் நாம யோசிக்கக்கூடிய சூழல்கள், எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் அதை நாம் செயல்படுத்தக்கூடாது. அத்தகைய தீமையான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அத்தகைய தீமையான செயல்களை செய்யும்படியாக நாம் தூண்டப்பட்டாலும் சரி, அதை நன்மை செய்வதனாலே அதை நாம் வெல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை அந்த சத்துவத்தை, அந்த சக்தியை யார் நமக்கு தருவார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நமக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்திலே இருக்க வேண்டிய காரியம், நான் அவர்களுக்கு விரோதமாக எதையும் செய்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய நேசர் அவர் அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார், நானும் அன்பு கூற வேண்டும், அந்த அன்பை நான் வெளியரங்கமாக காண்பிக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் எனக்கு வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட, கர்த்தாவே நான் இதிலிருந்து நான் மேற்கொண்டு வருகிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபித்து நாம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே இந்த 3 சகோதரிகள் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடக்கூடிய கடினமான சூழல்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் அதை நம்முடைய மனதிலே உண்மையாக நாம் நினைக்கும் பொழுதும், இங்க வின் பண்ணுகிறது யார் என்று சொன்னால் கர்த்தர். யார் இங்கே ஜெயிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர். அவர் மூலமாக நாமும் ஜெயிக்கிறோம் இல்லையா? நாம ஒவ்வொரு முறையும் நாம் விசுவாசத்திலே வலுப்படும் பொழுது, ஒவ்வொரு முறையும் இத்தகைய தீமையான எண்ணங்கள், செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது வெற்றி பெறுகிறவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். சரியா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் வெற்றிக்குள்ளாகவே நடத்தி செல்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.